எங்கள் அம்மாவுக்கு 18 வருஷம் குழந்தை இல்லை. இது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு மேரேஜ் ஆகி குழந்தை பிறக்க கொஞ்சம் இயர்ஸ் ஆச்சு. அப்போ தான் எங்கள் அம்மா கிட்ட ஃபஸ்ட் டைம் கேட்டேன், உனக்கு எப்படிம்மா இருந்துச்சுன்னு. எங்கள் அம்மா அதிகமாக பேசலை, ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, கஷ்டமாக இருந்துச்சுடின்னு. அந்த வார்த்தைக்கு பின்னாடி சொல்லி புரிய வைக்க முடியாமல் ஒரு பெரிய வலி இருந்துச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. வெளியில் பார்க்க நார்மலாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளார ஒரு எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணிவிட்டு ப்ரெஷர், பெயின் இதோடய வாழ பழகியிருப்பாங்க. அது பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது இந்த பர்சன் இவ்வளோ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. நான் ரீசெண்டாக படித்த ஒரு அழகான கவிதை, இது எல்லாருக்குமே ரீச் ஆகணுன்றது என்னோடய பர்சனல் விருப்பம். கேளுங்க. வேரோடு பிடுங்கி வேறொரு இடத்தில் நட்ட மரம், வேர் பிடித்து பூ பூத்து காய்க்கும் காய்க்கும் அவசரப்படுத்தாதீர்கள்.